சாஃப்ட் டென்னிஸ் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு ஆடவர் மற்றும் மகளிர் அணிக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17வது உலக சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஸ் போட்டிக்கு கொரியாவில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் இருந்தும் சிறந்த வீரர்கள் 6 பேரும் ஆடவர் அணிக்கும் 6 பேர் மகளிர் அணிக்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான பயிற்சி முகாம் ஓமலூரில் உள்ள சேலம் சாஃப்ட் டென்னிஸ் அகாடமியில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு இந்திய விளையாட்டு ஆணைய சாஃப்ட் டென்னிஸ் பயிற்சியாளர் ஆஸ்மிக் வேட், தமிழக பயிற்சியாளர் அசோக்குமார் மற்றும் சாஃப்ட் டென்னிஸ் இந்திய பெடரேஷன் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளித்து வருகின்றனர். மச்சுவாடி அருகே சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடி அருகே சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் நிறுவனர் சித்திரை செல்வன் ஏற்பாட்டில் சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பல்வேறு கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த பந்தயத்திற்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பெரிய மாடு மற்றும் சிறிய மாடு என 27 மாட்டு வண்டிகளும் 10 குதிரை வண்டிகளும் பந்தயத்தில் கலந்து கொண்டன. இதனையடுத்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டி சாரதி மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்த பந்தயத்தை காண்பதற்கு சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாலையின் இரு புறங்களில் நின்று இப்போட்டியினை கண்டு ரசித்தனர். செங்கம் அருகே அண்ணன் வீட்டு காதணி விழாவிற்கு சென்ற பெண் அணிந்து வந்த தங்க நகையை பறித்து சென்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆண்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். இவர் தனது மனைவி காமாட்சி மற்றும் குழந்தைகளுடன் காஞ்சி அருகே உள்ள பனவோலப்பட்டி பகுதியில் உள்ள தனது மனைவியின் அண்ணன் இல்ல காதணி விழாவிற்கு சென்ற பொழுது செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் காமாட்சியின் பின்னால் இருந்த பெண் கழுத்தில் இருந்த 3.5 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு செல்வதை அருகில் இருந்தவர்கள் கூறியதை அடுத்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட பெண் ஓடி தலைமறைவானார். இதனைத் தொடர்ந்து செயின் பறிப்பு சம்பந்தமாக செங்கம் காவல் நிலையத்தில் காமாட்சி புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செங்கம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பெண்ணை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனையடுத்து பட்டப்பகலில் பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறித்த சம்பவம் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் 2வது சீசனுக்காக நர்சரியில் சைக்ளோமன் மலர் செடிகள் தொட்டியில் நடவு செய்யப்பட்டுள்ளது. ஊட்டியில் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு 2ஆம் சீசனுக்காக பூங்காவை தயார் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பூங்காவில் உள்ள நர்சரியில் விதைப்பு பணிகள் மற்றும் நாற்று உற்பத்தி துவங்கப்பட்டு நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கண்ணாடி மாளிகையில் வைப்பதற்காகவும் 2ஆம் சீசனின் போது அலங்காரங்கள் செய்வதற்காகவும் பூங்காவில் உள்ள நர்சரியில் 500 தொட்டிகளால் ஆன சைக்ளோபின் மலர்கள் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இதில் பெரும்பாலான தொட்டிகளில் பல வண்ணங்களில் மலர்கள் பூக்க துவங்கியுள்ளன. இந்த தொட்டிகளில் மலர்கள் பூத்தவுடன் இவைகள் கண்ணாடி மாளிகையில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.